புதிய கதைகள். ஆத்தங்கரையோரமா விடிய காலையில ராமையா சோமையா 2 பேருமே வலைய போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ராமையா இது, காலையில இருந்து வலைய போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா ஒரு மீன் கூட மாட்டலையே. இன்னைக்கு நாள் முழுக்க பட்டினியா தான் இருக்கணும் போல. வலைய போட்டு போட்டு கையெல்லாம் வலிக்குது. கவலைப்படாத சோமையா, பெத்த தாயி நம்மள பட்டினியா போட மாட்டா, சாப்பாடு கொடுப்பா. அட என்ன இது, என் வலை ரொம்ப கனமா இருக்கு. சோமையா, இழுக்க முடியல, ஒரு கை வையன், 2 பேரும் இழுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வலையை எடுத்தா அதுல இருந்தது மீன் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பழைய பித்தளை பாத்திரம். ராமையா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்தான். என்னடா இது, மீன் மாட்டோன்னு நினச்சா இந்த குடம் வந்து மாட்டியிருக்க. நம்ம தலையெழுத்த பாரு, இதை வித்தோம்னா 50 பைசா கூட கிடைக்காது. டேய் சோமையா, இங்க பாரு, இதுக்குள்ள தண்ணி இல்லை. டேய், இதில் இருக்கிறது எல்லாமே தங்கண்டா, பழைய காலத்து தங்க காசு போல. அடக்கடவுளே, ஆமா ராமையா, எல்லாமே தங்க காசு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் இதை வச்சு தீர்த்திடலாம் போலையே. நாம பட்டணத்துல போய் பெரிய வீடு கட்டி வாழலாம். உன் பொண்டாட்டி சீதா இருக்காளே, அவளுக்கு நீ 10 புடவைய வாங்கி கொடுக்க முடியும்டா. ராமையா, உண்மையிலேயே இது ரொம்ப அதிர்ஷ்டம்தான். இரு சோமையா, நமக்கு இது கிடைச்சது உண்மைதான். ஆனா இது யாருது, எதனால இங்க இருக்குன்னு தெரியாம எடுத்துக்க முடியாது. யாராவது இந்த ஆத்துல போகும்போது ஒருவேளை இங்க கீழே விழுந்திருக்குமோ. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா அது பாவம்டா, அந்த பாவம் என்னதான் வந்து சுத்திக்கும். இப்பவே இந்த குடத்தை நான் நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட கொண்டு போறேன், அவரே நியாயத்தை சொல்லட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஜமீன்தாரு ரொம்ப பெரிய கஞ்ச பிசுனாரி, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவரே வச்சுப்பாரு, யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. உனக்கு 10 காசு கூட தரமாட்டாருடா. என் பேச்ச கேளு, இதை நீயே வச்சுக்கோ. இல்லை சோமையா, மற்றவங்க சொத்தை நான் வச்சுக்கிறது நியாயம் இல்லை, அது அநியாயம். நான் அந்த தப்பை செய்யவே மாட்டேன், என்னை விடு. ஜமீன்தார் ராகவையா அவருடைய வீட்டு வாசல்ல கைத்து கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்திலேயே ரங்கையா அவருடைய கணக்கு பிள்ளை கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். காவல் காக்குற சீனு கேட்டு கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தான். என்ன ராமையா, ஐயாவோட வீடு வரைக்கும் வந்திருக்கிய, எதனா பெரிய மீன் மாட்டிச்சா? இல்லை இல்லை, இந்த பானை கிடைச்சது, அதான் ஐயா கிட்ட கொடுக்கலான்னு. ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு, அமைதியா ஓரமா நில்லு. ஐயா கும்பிடுறாங்க, என் பேரு ராமையா, நான் ஒரு மீனவங்க. என்ன காலையிலேயே வந்திருக்க, கடன் எதனா வேணுமா? என்கிட்ட காசு இல்லை, விளைச்சல் விளையிலன்னு விவசாயிங்களுக்கு ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துட்டேன், உனக்கு என்னால் தர முடியாது. இல்லைங்க ஐயா, நான் கடன் கேட்டு வரல, ஆற்றுல மீன் பிடிக்க வலைய போட்டப்போ இந்த பானை கிடைச்சதுங்க ஐயா. இதை திறந்து பார்த்தப்போ இதில் நிறைய தங்க காசுகளும் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு கொண்டு வந்தேன். என்னது தங்க காசா? இவன் சரியான முட்டாள் மாதிரி தெரியுது. தங்க காசு கிடைச்சா வச்சுக்கிறத விட்டுட்டு என்கிட்ட கொண்டு வந்திருக்கான் பாரு. அட இதுவா ராமையா, இது என்னோட குடம்தான். முந்தா நேத்து நான் படகுல போய்கிட்டு இருக்கும்போது என் கைப்பட்டு தான் தவறி கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேலையா நீ கொண்டு வந்து கொடுத்த, நீ ரொம்ப நேர்மையான ஆளு, அதை என்கிட்ட கொடு. ஆமாப்பா ராமையா, ஐயா இந்த குடத்தை தொலைச்ச நாள்ல இருந்து சரியா சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, நல்ல வேலையா நீ கொண்டு வந்த. அப்பாடா, இப்பதாங்க ஐயா நிம்மதியா இருக்கு. மற்றவங்க சொத்து என் வீட்டில் இருந்தா எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. நான் கிளம்புறேங்க ஐயா. ஒரு நிமிஷம் இரு ராமையா, உன்னோட நேர்மைக்காக உனக்கு எதனா பரிசு கொடுக்கணும்னு தோணுது. ரங்கையா, நாளைக்கு காலையில நம்ம ராமையாவுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடு, எல்லாருக்கும் இது எடுத்துக்காட்டா இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா, 1000 ரூபாய்னா என் கடன் எல்லாம் தீர்ந்துடும். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயா காலையில வரேங்க ஐயா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராகவையா அவருடைய அறையில அந்த தங்க காசுகளை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ரங்கையா பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்தான். பாத்தியா ரங்கையா, அந்த முட்டா பைய ராமையா அவனுக்கு கிடைச்ச புதையில எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இப்ப மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்திருக்கு, நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான். ஆமாங்க ஐயா, அந்த ஏழை மீனவனுக்கு உங்களை பத்தி தெரியாது, நாளைக்கு நீங்க பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க.
அவன் காலையிலேயே பொண்டாட்டியோட வந்துடுவான். என்ன பண்றது? 1000 ரூபானா சாதாரண விஷயம் இல்லையே. 10 ரூபாய் கொடுக்கவே உங்களுக்கு மனசு வராது. என்ன ரங்கையா, என்னை பத்தி தெரியாதா? நான் அவனுக்கு ஒரு பித்தளை காசை கூட பரிசா கொடுக்க போறதில்ல. இந்த குடத்துல இருக்கிற ஒரு 10 தங்க காசோட மதிப்பு 1000 ரூபாய் இருக்குமா? அவன் நாளைக்கு வரும்போது இந்த குடத்துல 1000 தங்க காசு இருக்கணும். ஆனா 990 தான் இருக்கு. 10 தங்க காசை காணோன்னு சொல்லுவேன். அந்த 10 தங்க காசை நீ தான் திருடனன்னு பழி போடுவேன். அந்த 10 தங்க காசோட மதிப்பு 1000 ரூபாங்கிறதால உனக்கு தர வேண்டியதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அத்தோட வாயை முடிக்கிட்டு அவனும் போயிடுவான் பாரு. அடா அடா அடா, ஐயா உங்களை மாதிரி யாராலையுமே யோசிக்க முடியாது. அவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டாம், அவன் மேல பழிய போட்டு அவனை குற்றவாளியாக்கனா அவனே பரிசு வேணான்னு ஓடிடுவான்னு சொன்னீங்க பாருங்க. காலையில ராமையா ரொம்பவும் சந்தோஷமா ஜமீன்தாரோட வீட்டுக்கு வந்தான். பின்னாடி அவனுடைய மனைவியான சீதாவும் கூட வந்தான். அப்போ ராகவையா ரங்கையா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த ஜமீன்தார் உண்மையிலேயே பரிசு கொடுக்கறேன்னு உங்களை கூப்பிட்டாரா? ஆனா அவரு அந்த அளவுக்கு நல்ல மனசு கொண்டவர் இல்லையே. ஐயா நல்லவரு தான் சீதா, வாக்கு கொடுத்துருக்காரு, மீற மாட்டாரு. வா போலாம். கும்பிடுறாங்க ஐயா, நான் தான் ராமையா. நேற்று 1000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னீங்களே, அதான் என் பொண்டாட்டியோட வந்திருக்கேன். பரிசா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பரிசு வாங்க வந்தடா திருட்டு பயல? அந்த குடத்துல நான் 1000 தங்க காசை வச்சிருந்தேன். ஆனா எண்ணி பார்க்கும்போது அதில் 990 தான் இருக்கு. 10 தங்க காசை காணோம். அந்த தங்க காசோட மதிப்பே 1000 ரூபாய் இருக்கும். அதை திருடி வச்சுக்கிட்டு இப்ப எந்த முகத்தோட என்கிட்ட பரிசு வாங்கலான்னு வந்திருக்க? போ, அந்த தங்க காசு தான் உன்னோட பரிசு. இன்னொரு வார்த்தைய முன்னாடி பேசுனீனா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன். மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஐயோ ஜமீன்தாரையா, நாங்க ஏழைகளா இருக்கலாம், ஆனா திருடங்க இல்ல. நேர்மையா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்க கொடுக்கற பரிசு இதுதானே என் புருஷனுக்கு? என் வீட்டுக்காரருக்கு அவ்வளவு கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த குடத்துல இருக்கிற அம்புட்டு தங்க காசையும் அவரே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அத நேர்மையா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்க மாட்டாரு. அதை வச்சாவது நீங்க யோசிச்சு பார்க்கலாம்ல. என்னடி என்னையே எதிர்த்து நின்னு பேசுறியா? நீங்க 10 தங்க காசை எடுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிதான் 10 தங்க காசை எடுத்திருக்கீங்க. ஒழுங்கா இங்கிருந்து போறீங்களா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? ஐயா, நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆசையும் இல்லை. ஆனா திருட்டு பழி மட்டும் போடாதீங்க. அந்த பழியை என்னால தாங்கிக்க முடியாது. திருடன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. ராமையா ரொம்பவும் கவலையா ஊரோட தலைவரான தர்மையா கிட்ட போனான். அவனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி ஊர் பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டான். ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ராகவையா ரங்கையாவும் வந்திருந்தாங்க. அந்த ஊரோட கோவில் பூசாரியும் வந்திருந்தாரு. என்ன ராகவையா, நேத்து ராமையா இந்த தங்க காசு இருக்கிற குடத்தை உங்ககிட்ட கொடுத்தானாமே, அதுல 10 தங்க காசை காணும்னு அவன் மேல பழி போட்டீங்களாமே. பொய்யா பழி போட்டீங்கன்னா பஞ்சாயத்து சும்மா இருக்காது. என்கிட்ட சாட்சி இருக்குங்க ஐயா. 1000 தங்க காசு தான் வச்சிருந்தேன். ஆனா அவன் கொடுக்கும் போது 990 தான் இருந்துச்சு. 10 தங்க காசை திருடினது மட்டும் இல்லாம இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பஞ்சாயத்துல எம்எல்ஏ புகார் கொடுத்துருக்கான். தப்பு பண்ணது அவன்தான், அவனுக்கு தண்டனைய கொடுங்க. இல்லைங்க ஐயா, நான் ஒரே ஒரு தங்க காசை கூட எடுக்கல. இந்த தங்கம் கிடைச்சப்போ என் நண்பன் சோமையாவும் கூட இருந்தான். அவன்கிட்ட கேளுங்க, உண்மையை சொல்லுவான். என்ன சோமையா, ராமையா உண்மையை சொல்றானா இல்ல அவன் காசு எடுத்ததை நீ பாத்தியா? ஐயா, ராமையா ரொம்ப நேர்மையானவங்க. நானும் தங்க காசை நீயே வச்சுக்கோ, உன் கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்னு சொன்னேன். ஆனா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ராமையா சொன்னான். சரி சோமையா. ஏன் ராகவையா, உனக்கு நல்லா தெரியுமா இந்த குடத்துல இருக்க வேண்டியது 1000 தங்க காசு தான், அது உன்னோடது தான்னு? நான் சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. அந்த குடத்துல 1000 தங்க காசை எண்ணி போட்டதே நான் தான். இப்ப 10 குறையுது. நான் சொல்றது தாங்க உண்மை. அப்ப பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. பிரச்சனை முடிஞ்சு போச்சா? எப்படிங்க ஐயா? இல்ல ராகவையா, நீ உன்னோட குடத்துல போட்டு வச்சது 1000 தங்க காசு தானே, அதான உண்மை. ஆனா இந்த குடத்துல இருக்கிறதோ 990 மட்டும்தான். அப்படி பார்த்தா இந்த குடம் உன்னோடது கிடையாது, வேற யாருடைய குடமோ அப்படின்னு தான் தோணுது. என்னங்க பூசாரி, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க ஐயா, ஆமா, நீங்க சொன்னது சரிதான்னு நினைக்கிறேன்.
இது நம்ம ராகவையாவோட குடமே இல்ல. இந்த குடம் வேற யாருக்கோ தான் கண்டிப்பா சொந்தமா இருக்கும். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இது என்னோட குடம் தான். இதுல 1000 தங்க காசு நான் தான் வச்சிருந்தேன். போனா போகுது. 10 தங்க காசு அவன் எடுத்தாலும் பரவாயில்ல. மிச்சம் 990 இருக்கு. அது எனக்கு போதுங்க. என்ன ராகவையா, உன்னோட நடிப்பை இங்க யாரும் தெரிஞ்சுக்கல நான் நினைக்கிறேன். புதையலுக்கு ஆசைப்பட்டு அதை நேர்மையா கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு பரிசு கொடுக்க மனசு இல்லாம அவன் மேலேயே திருட்டு பழி போடுற நீ. இப்பவும் சொல்றேன், நீ சொன்னதுல இருந்து இந்த குடம் உன்னோடது கிடையாது. இந்த குடம் வேற யாருக்கோ தான் சொந்தமானது. ஐயா, தயவு செஞ்சு அப்படி ஒரு தீர்ப்பை மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த குடம் என்னோடது தான். அதில் 990 தங்க காசு தான் இருக்கு. பரவாயில்ல, நான் ராமையாவுக்கு பரிசா 1000 ரூபாய் இல்லை, கூட இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து கொடுக்கறேன். வாய மூடு. உன்னோட நடிப்பை நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாளுங்க இல்லை. கணக்குப்படி பார்த்தா இது உன்னோட புதையலே கிடையாது. ஆனா ராமையா நேர்மையா உனக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவன் மேல பழியா போட்ட. இப்ப நான் சொல்ற தீர்ப்பை கேளு. ராமையா, இதை நீ தான் கண்டுபிடிச்சங்கிறதாலையும் இதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைங்கிறதாலையும் இந்த தங்கம் உனக்கு தான் சொந்தம். இதை எடுத்துக்கிட்டு போ. சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என் நேர்மைக்கு இவ்வளோ பெரிய பரிசு கொடுப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல. என் வாழ்க்கையில இனி கஷ்டம் இருக்காது. உங்களால எங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுங்க ஐயா. அந்த கடவுள் உங்களை எப்பவுமே நல்லபடியா வச்சுக்கணும். என் பேராசையால எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சே. கிடைச்ச தங்கம் போனது மட்டும் இல்லாம ஒரு ஜனங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இன்னும் இங்க இருந்தா கல்லால அடிப்பானுங்க. டே ரங்கா, வா சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடலாம். அப்படி ராகவையா பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டான். ஊஜனங்க எல்லாரும் ராமையாவோட நேர்மையையும் தர்மையா கொடுத்த தீர்ப்பையும் மனசார பாராட்டினாங்க. ராமையா சீதா 2 பேரும் சந்தோஷமா அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யார வேணும்னாலும் நாம அவமானப்படுத்தலாம், ஆனா வாழ்க்கையில நேர்மையா வாழணும் அப்படின்னு எந்த தப்பும் பண்ணாம சரியான வழியில போய் வாழ்ற மனுஷனை மட்டும் நாம ஏதாவது பழி போட்டு தப்பு பண்ண நினைச்சோம்னா கடவுள் நம்மள சும்மா விட மாட்டாரு. அது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அழகான ஊரு ராமச்சந்திராபுரம். அந்த ஊர்ல கிண்டல் பண்ற சுப்பம்மா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம்தான். அவங்க வாயை திறந்து கிண்டல் பண்ணா எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா பாவம் எதிரில் நிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் காலையில சுப்பம்மா வாசல்ல உட்காந்துக்கிட்டு காய்கறியை நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ரங்கம்மா அங்க வந்தா. என்ன சுப்பம்மா, காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு என்ன சமையல்? என்னத்தை பெருசா சமைச்சிட போறேன். என் புருஷனுக்கு பிடிக்குமேனு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா அவருக்கு பிடிக்குமோ இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவரை பிடிக்குமோ? என்னது, கத்திரிக்காய்க்கு பிடிக்குமா? ஆமா, பின்ன அவரு தோட்டத்துக்கு போனா போதும் எல்லா கத்திரிக்காயும் அவரை பார்த்து ஐயா எங்களை பறிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு கெஞ்சும். அதனாலதான் தினமும் கத்திரிக்காயே கொண்டு வராரு. எனக்கு என்னமோ தினமும் இதை சமைச்சி சமைச்சி ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவரு கத்திரிக்காயை கொண்டு வந்தா போதும். குண்டால வேகிறது கத்திரிக்காயா இல்ல நானான்னு கூட எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. சரி, அதெல்லாம் விடு. நேத்து நம்ம சோமையோட வீட்டுக்கு திருடனுங்க வந்தாங்களாமா, தெரியுமா? திருடனுங்களா? சோமையோட வீட்டுக்கா? அட கொடுமையே, அந்த சோமையோட வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ஈ கூட அவ்வளவு பயப்படுமே. இந்த திருடனுங்க எதுக்காக போனானுங்க? பாவம், அந்த திருடனுங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லை. ஆமாமா, செவ்வரேறி குதிச்சு நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள வந்தாங்களாமா. ஆனா சோமையா புத்திசாலித்தனமா அவனுங்களை பிடிச்சிட்டாராமா. தைரியமாவா இல்ல கஞ்சத்தனமாவா? திருடனுங்க ஏதாவது திருடிக்கிட்டு போயிட்டா அதை வாங்க மறுபடியும் பண செலவாகுமே அப்படிங்கிற பயத்துல பிடிச்சிருப்பான். நம்ம சோமையாவுக்கு உசுறு போனா கூட பரவாயில்ல, ஆனா பணம் மட்டும் போயிடவே கூடாது. நீ எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. பாவம், அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரோ. கஷ்டமா? வட்டிக்கு மேல வட்டியை போட்டு ஜனங்களோட சொத்தை புடுங்கிறது கஷ்டமா? சரி சரி, அந்த திருடனுங்களுக்கு என்ன கிடைச்சது? எதுவும் கிடைக்கலையாமா. சோமையா அவங்கள பிடிச்சி கம்பத்துல கட்டி போட்டுட்டு காலையில போலீஸை வர வச்சு ஒப்படைச்சிட்டாராமா. ஐயோ பாவம். திருடனுங்களா இல்ல சோமையாவா? திருடனுங்க தான் பாவம். அந்த சோமையா வீட்டுல திருட வந்து எதுவுமே திருடவும் முடியல. கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறானுங்க. எதுவுமே இல்லாத வீட்டுக்கு திருட போயிருந்தாலும் ஒரு வாய் சாப்பாடாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனா எல்லாம் இருக்கிற சோமையா வீட்டுக்கு போனா குடிக்க தண்ணி கூட அங்க கிடைக்காதே. அதுக்குள்ள ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. இவ்வளவு காலையில யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா,
ரங்கம்மா கூட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ முகம் கழுவிக்கிட்டு வா, குடிக்க டீ கொண்டு வரேன். ஆ ஆமா, இன்னைக்கும் கத்திரிக்காயை கொண்டு வந்தியா? அதை கேட்டு ராமையா தலையை குனிஞ்சு இல்ல வெண்டைக்காய் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்பாடா, அப்படின்னா இன்னைக்காவது ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். சோமையா அவன் வீட்டுக்கு வெளியில ரொம்ப பெருமையா நின்னுக்கிட்டு இருந்தான். ஊஜனங்க எல்லாருமே அவனுடைய சாகசத்தை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க ராமையா சுப்பம்மா வந்தாங்க. பாத்தீங்களா என் தைரியத்தை? 4 திருடனுங்க வந்தானுங்க. ஒருத்தன் கையில ஆயுதம் இருந்துச்சு, என் கையில தைரியம் தான் இருந்துச்சு. அவங்கள எதிர்த்து நான் நின்ன. அவனுங்கள பார்த்து தைரியம் இருந்தா வாங்கடா அப்படின்னு சத்தமா கத்தன. இத கேட்டு சுப்பம்மா ராமையா காதுல ரகசியமா, தைரியம் இல்ல பணத்தாசை, உசுறு போனாலும் சும்மா இருப்பான் இவன், பணம் போனா சும்மா இருப்பானா, ஐயோ அப்படின்னு கத்திருப்பான், அது என்னமோ பெருசா பெருமையா பேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இரு, கேட்டுட்ட போது. ஓஹோ, சுப்பம்மாவா? வாங்க வாங்க, கேட்டீங்களா என் தைரியத்தை? ஆ கேட்டேங்கய்யா, அதிர்ஷ்டம்தான். திருடனுங்க உங்க வீட்டுக்கு வர்றதே பெரிய சாகசம்தான். திருடனுங்களுக்கு இப்பெல்லாம் சரியான செய்தி காதுல விழுறதில்ல போல. உங்க வீட்டுல இருக்கிற எலிங்க கூட பட்னியா இருக்குன்ற விஷயம் எனக்கு தானே தெரியும். என்ன கிண்டலா? என் வீட்டில் என்ன குறை இருக்கு? நிறைய சொத்து எல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கானுங்க. உண்மைதாங்க. ஆனா அவங்க பிடிப்பட்டதுக்கு காரணம் உங்க தைரியம் கிடையாது, உங்க வீட்டோட வாஸ்து. வாஸ்துவா? என்ன வாஸ்து அது? உங்க வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எவ்வளவு சின்னது தெரியுமா? ஒரு ஆளு வேணும்னு நுழைஞ்சு வந்துடலாம், ஆனா ஒரு பெரிய மூட்டையோட உள்ள இருந்து வெளியில வர முடியாது. உங்க வீட்டுக்குள்ள இருந்து காத்து கூட வெளியில சரியா வராது. இதுல திருடனுங்க எப்படி வருவானுங்க? அவனுங்க மூட்டையோட ஜன்னல்ல மாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க உடனே அவனுங்கள பிடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சுப்பம்மா சொன்னது கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் வயிறு பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. எங்க வீட்டோட வாஸ்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது எங்க தாத்தா காலத்து வீடு. அதுக்கு தானா தாத்தா காலத்து கஞ்சத்தனத்தை கூட நீங்க விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திருடனுங்களை பிடிச்சிங்களே, ஊருக்கு எப்போ விருந்து கொடுக்க போறீங்க? விருந்தா? எதுக்கு? உங்க உயிருக்கும் உங்க சொத்துக்கும் எந்த ஆபத்தும் வரலையே, அந்த சந்தோஷத்துக்கு விருந்து கொடுக்கலாமே. ஆ, விருந்து தானே, வச்சிட்டா போது. இப்ப இல்லை, நல்லா பார்த்து வைக்கிறேன். அந்த நாள் எப்போ வருமோ? ஒருவேளை மறுபடியும் திருடனுங்க வந்து உங்க வீட்டில் ஆக்கி போடுற வரைக்கும் அந்த விருந்து கிடைக்காது போல. சாயந்தரம் ஊர்கோவில்ல பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. பூசாரி வீரையா ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. சோமையோட பொண்டாட்டியான மங்கம்மா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு தங்க நெக்லஸையும் போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. சுப்பம்மாவும் அங்க வந்தாங்க. பாத்தீங்களா, இது என் வீட்டுக்காரரு எனக்காக பட்டணத்துக்கு போய் ஆசாரி கிட்ட சொல்லி செஞ்சு போட்ட ஆரம். என் அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த நகையை நான் காப்பாத்திக்கிட்டேன். அதிர்ஷ்டம் உந்தில்லம்மா, அந்த திருடனுங்களுது. என்னது? அவனுங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம்? பின்ன அவனுங்க அதை திருடிக்கிட்டு போயிருந்தா அது தங்க நகை இல்ல கில்ட்டு நகை அப்படின்னு விற்கும் போது தெரிஞ்சிருந்திருக்கோம். பாவம் ஏமாந்து போயிருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு அழுதுருப்பானுங்க. இது ஒன்றும் கில்ட்டு நகை இல்ல, சுத்தமான தங்கம். என் வீட்டுக்காரரு பட்டணத்துல எனக்காக செஞ்சு கொண்டு வந்தது. ஐயோ, எதுக்குமா அவ்வளவு கோவம்? உன் புருஷன் தங்கமான மனுஷன்தான், அவன் கொண்டு வர்றது எல்லாம் தங்கமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, அந்த ஆரத்துல கல் இருக்கே, அது உண்மையால கல்லா இல்ல சோமையோட கண்ணாடியை உடைச்சு போட்ட கல்லா? ஏன்னா அவ்வளோ பளபளன்னு ஜொலிக்குதே. உனக்கு பொறாம. என் கழுத்துல நகை இருக்கிறத பார்த்து உன்னால பொறுக்க முடியல. பூசாரி, சீக்கிரமா ஆர்த்தியை முடிங்க. இவங்க கூட நிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. அமைதியா இரு மங்கம்மா. சுப்பம்மா எப்பவும் அப்படிதான், உள்ளுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. சுப்பம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கடவுள்கிட்ட பக்தியை தான் காட்டணும், யுக்தியை காட்டக்கூடாது. பூசாரி ஐயா, பக்திங்கிறது கண்ணை மூடி பாக்குறது இல்ல, கண்ணை திறந்து இந்த உலகத்தையும் பாக்குறது தான். கடவுள் நமக்கு வாயை கொடுத்தது உண்மையை பேசுறதுக்காக தானே. மங்கம்மாவோட கழுத்துல இருக்கிறது லக்ஷ்மி தேவி இல்ல, அது மந்திர தேவிங்கிறது ஏன் அனுமானம். அதுக்கு வீரையா, அது உண்மையா இருந்தாலும் இன்னொருத்தங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. என்னங்க பூசாரி நீங்க, உண்மை கொஞ்சம் கசகதா செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிடும் போது ராமையா சுப்பம்மாவை திட்டினாரு. சுப்பம்மா, இன்னைக்கு மங்கம்மா கிட்ட கோவில்ல அவ்வளோ பெரிய சண்டையை எதுக்கு போட்ட? அவங்க நமக்கு கடன் கொடுக்கறவங்க, சண்டை போடக்கூடாது. கடன் கொடுக்குறாங்கன்னு அவங்க என்ன பண்ணாலும் நம்ம சும்மா இருக்கணுமா? அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிறது கில்ட்டு நகை தான், அது எனக்கு நல்லா தெரியும்.
அது சந்தையில 10 ரூபாவுக்கு வாங்கினது. அதை போட்டுக்கிட்டு தங்கம்னு மினுக்கிக்கிட்டு திரிஞ்சா நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோமையை என்னை வந்து பார்த்து, சுப்பம்மா பளபளக்கிற நகையெல்லாம் எங்க கிடைக்கும்? என் பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியல, தங்கம் விற்கிற விலைக்கு அவளுக்கு என்னால் தங்க நகை வாங்கி தர முடியாது அப்படின்னு சொன்னப்போ சந்தையில் அந்த கடையை காட்டினதே நான் தானே. பாவம் அதை தெரியாம இவ அதை நகைன்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கா. புருஷனை பற்றி பாவம் அவளுக்கு எதுவுமே தெரியல. ஹஹா, இதுதான் விஷயமா? அப்படின்னா சோமையா அவர் பொண்டாட்டியையே ஏமாத்துறாரா? அவர்கிட்ட கேட்டா அதை ஏமாத்துறதுன்னு சொல்ல மாட்டாரு, சிக்கணும்னு சொல்லுவாரு. அவருடைய கஞ்சத்தனத்தை பற்றி அவருடைய பொண்டாட்டிக்கு தெரியணும் இல்லையா? நாளைக்கு பாரு, சோமையோட கஞ்சத்தனம் எல்லாமே அவரை விட்டு போக போகுது. அடுத்த நாள் காலையில சோமையாவோட வீட்டுல பெரிய சண்டை நடந்துச்சு. மங்கம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. சுப்பம்மா சொன்னது கேட்டு மங்கம்மாவுக்கு சந்தேகம் வந்து ஆசாரி கிட்ட கொண்டு போய் அது உண்மையான நகையான்னு பார்த்தா அது கில்ட் நகை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்னையா ஏமாத்துறீங்க? இது உண்மையான தங்க நகையா? கில்ட் நகையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டுட்டு தங்க நகைன்னு சொல்லி ஊருக்காரங்க முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டீங்கல்ல. சி, மெதுவா சொல்லு, எல்லாருக்கும் கேட்டுட போகுது. தங்க விற்கிற வேலையில தங்க நகையை எப்படி வாங்குறது? இதுவும் பார்க்க தங்க மாதிரி தானே இருக்கு, அப்புறம் என்ன உனக்கு? தங்க மாதிரி இருந்தா போதுமா? நேத்து கோவில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த சுப்பம்மா உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா? அவங்க தானே எனக்கு அந்த கடையை காட்டினதே. அவங்க தான் கடையை காட்டினாங்களா? அப்ப 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்களா? அப்பதான் சுப்பம்மா அங்க வந்தாங்க. அவங்க முகத்துல ஒரு சிரிப்பும் இருந்துச்சு. என்ன மங்கம்மா, காலையிலே ராமாயண மகாபாரதமா? தெரு முனை வரைக்கும் உங்க குரல் கேக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. என் புருஷன் கூட சேர்ந்து எனக்கு கில்ட் நகையை வாங்கி கொடுத்து என்ன ஏமாத்துறியா? நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலமா, உன் புருஷனுக்கு உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். என் பொண்டாட்டிக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அவருக்கு இந்த நகைக்கான வழியை காட்டினேன். ஆனா நகை பணம் முக்கியம் இல்லை, புருஷனோட பாசம்தான் முக்கியம்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப அந்த பாசத்துல கொஞ்சம் கில்ட் நகை கலந்துச்சு, அதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க? சுபம்மா, இது நியாயமா? எதுக்காக நீ இப்ப உண்மைய சொன்ன? உண்மையை எப்பவுமே மறைக்க முடியாதுங்க ஐயா. நீங்க பண்ண வேலைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை தெரியத்தானே போகுது. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு உண்மையிலேயே பாசம் இருந்தா அவங்க கேட்குற தங்க நகையை வாங்கி கொடுங்க. திருடனுங்க வந்தானுங்கன்னு பொய் சொல்றது, கில்ட் நகையை வாங்கி கொடுக்கறது, நீங்க என்ன சாகும்போது சொத்தை எடுத்துட்டா போக போறீங்க? தப்பு பண்ணிட்டேன். என் கஞ்ச புத்தியால என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டேன். மங்கம்மா, என்னை மன்னிச்சிடு. நாளைக்கே போய் உனக்கு தங்க நகையை கொண்டு வந்து தரேன். உண்மையாவா? மறுபடியும் என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? இல்ல, இந்த தடவை உண்மையான தங்கத்தை ஆசாரிக்கிட்ட கொடுத்து செய்ய சொல்றேன். பாத்தீங்களா, ஒருத்தங்களை கிண்டல் பண்றது மூலமாவும் நல்லது நடக்குது. சோமையோட பையில இருக்கிற பணம் வெளியில வருதுன்னா இது சாதாரண விஷயமா? நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய சாகசத்தை செஞ்சிட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் ஊஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. அங்க சோமையாவும் மங்கம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க. அங்க ராமையாவும் சுப்பம்மாவும் இருந்தாங்க. மங்கம்மாவோட கழுத்துல புது தங்க ஆரம் இருந்துச்சு. என்ன சோமையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு சுப்பம்மாவால் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். பணத்தை விட உறவுகள் முக்கியம்னு கற்றுக்கிட்டேன். என்னுடைய கஞ்சத்தனத்தை குறைச்சி என் பொண்டாட்டிக்கு உண்மையான தங்க நகையை செஞ்சு கொடுத்தேன். அப்போ சோமையா மாறிட்டாரு அப்படின்னா இனி இந்த ஊருக்கு வறட்சியே வராது. நம்ம ஊர்ல நல்லா மழை பெய்யும். ஆமா சோமையா, அந்த பழைய கில்ட் நகையை என்ன பண்ணீங்க? யாருக்காவது வித்துட்டீங்களா? இல்லை சுப்பம்மா, அதை கோவில் உண்டியல்ல போட்டுட்டேன். கடவுளுக்கு காணிக்கையா. அட கடவுளே, உண்டியல்ல போட்டீங்களா? கடவுளையே ஏமாத்த முயற்சி பண்றீங்களா? கடவுள் அந்த நகையை பார்த்து என் பக்தன் இவ்வளவு பெரிய கஞ்ச பிசினாரியா அப்படின்னு நினைச்சு வருத்தப்படணுமா? ஆனா அந்த கடவுள் கேக்குறது நகையே இல்ல, பக்திய. அந்த பக்தியை கில்ட் ஆக்காத வரைக்கும் எல்லாம் சரிதான் அப்படின்னு சுப்பம்மா சொன்னதை கேட்டு ஜனங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமையா, என் பொண்டாட்டி எல்லாரையும் கிண்டல் பண்றது உண்மைதான், ஆனா அவ கிண்டல் பண்ணும்போது உண்மையை மட்டும்தான் சொல்லுவா, அதனால நிறைய நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்டு சுப்பம்மாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அந்த அம்மா பண்ற கிண்டல் தான் அந்த ஊருக்கு பெரிய அலங்காரமா இருந்துச்சு. யாரு என்ன தப்பு பண்ணாலும் சுப்பம்மா கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த தப்பை திருத்திப்பானுங்க. உண்மை கொஞ்சம் கசக்க செய்யும், கிண்டல் கொஞ்சம் காரமா தான் இருக்கும். ஆனா இது ரெண்டும் ஒரு மனுஷனை நல்ல வழிக்கு கொண்டு போகும்.